வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே. சோத்துல எங்கடா இருக்கு சாதி? இந்த கேள்வியை கேட்டது ஒரு தமிழ் சினிமா பாட்டு. இது என்ன பாட்டு, அது கேட்ட விதம் எப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். எல்லாருக்கும் வணக்கம். 1921 வெளிவந்த படம் பாபு. சிவாஜி சாரோட கேரியர்ல இது ரொம்ப முக்கியமான படம். ஏன்னா இதுல அவர் ரிக்ஷா ஓட்டுற ஒரு விசுவாசமான வேலைக்காரனா வாழ்ந்திருப்பார். ரிக்ஷா ஓட்டுறப்ப ஒரு நடிப்பு, அப்புறம் வீட்டு வேலைக்காரனா வர்றப்ப அது ஒரு நடிப்புன்னு மனுஷன் அசத்தி இருப்பாரு. அந்த படத்துல வர்ற வரதப்பா வரதப்பா கஞ்சி வருதப்பா பாட்டை இன்னைக்கு நாம ஒரு முழுமையா விளக்கமா பார்க்க போறோம். கண்ணதாசனோட தத்துவம், MS விஸ்வநாதனோட மெல்லிசை, நடிகை விஜயஸ்ரீயோட துள்ளல், இது எல்லாத்தையும் தாண்டி சிவாஜி கணேசன் அப்படிங்கிற ஒரு நடிப்பு போகமும் அந்த 4 நிமிஷத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். பாட்டு ஆரம்பிக்கும் போது ஒரு BGM வரும் பாருங்க, டான் டான் டான்ட்டு. அப்ப சிவாஜி சார் ஒரு நடப்பாரு. அந்த நடையில ஒரு ராஜ கம்பீரம் இருக்கும். ஆனா அந்த கம்பீரம் ஒரு பணக்காரனோடது இல்ல. அடுத்த வேலை சோறு கிடைக்க போகுதுன்னு தெரிஞ்ச ஒரு ஏழை தொழிலாளியோட கிங் ஸ்டைல் நடை அது. வரதப்பா வரதப்பா கஞ்சி வருதப்பா. இங்க ஒரு சின்ன விஷயம் கவனிச்சீங்களா? வரதப்பான்னு ஏன் சொல்றாரு? இதுக்கு ஒரு குட்டி கதை சொல்லலாம். ஊர்ல ஒரு பெரிய பஞ்சம் வந்தப்ப மக்கள் எல்லாரும் வானத்தையே பார்த்து மழை வராதான்னு காத்துட்டு இருந்தாங்களாம். ஆனா ஒரே ஒரு ஏழை மட்டும் நிலத்தையே பார்த்து சாப்பாடு வராதான்னு காத்துட்டு இருந்தானாம். அவனுக்கு கஞ்சி கிடைச்சப்போ அவன் சொன்னானா, வானத்துல இருந்து வர்றதுதான் மழை, ஆனா என் வயிறு காக்க நேர்ல வர்றதுதான் வரப்பிரசாதம்னு. அதுதான் இங்க சிவாஜி சாரோட மனநிலை. கஞ்சி வர்றதையே ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுவார். இப்ப சரணத்துக்குள்ள போலாம். கவிஞர் கண்ணதாசன் அஷ்ட லட்சுமிகளை பத்தி பேசுறாரு. எத்தனை லட்சுமி பாருங்கடா, இவன் என்ன லட்சுமி கூந்தடா. நகையும் நட்டும் போட்டு இருந்தா சொர்ணலட்சுமி. இந்த வரியில சிவாஜி சார் தன் விரலை சுழற்றி ஒரு மேனரிசம் பண்ணுவார். காசு இருந்தா யாரு வேணா லட்சுமி தாண்டாங்கிற அந்த நக்கல் அவரோட சிரிப்புல இருக்கும். நஞ்சையும் புஞ்சையும் வாரி தந்த தாண்டலட்சுமி. இந்த வரியில அப்படியே கைகளை விரிச்சு அந்த வரிக்கான நடிப்பை காட்டுவார். ஆனா ஹைலைட்டே இந்த இடம்தான். படியளக்கும் அன்னலட்சுமி ஆகுமடா. விஜயஸ்ரீயை பார்த்து கைகளை தூக்கி ஒரு கும்பிடு போடுவார். ஒரு ரிக்ஷாக்காரனோட பார்வையில தங்கம் பெருசு இல்ல, நிலம் பெருசு இல்ல, பசிக்கு சோறு போடுற அந்த மனுஷி தாண்டா தெய்வம்னு அவர் சொல்லும் போது அந்த இடத்துல தியேட்டர்ல விசில் பறக்கும். அங்க விஜயஸ்ரீயோட அந்த யதார்த்தமான அசைவுகளும் ஒரு யதார்த்தமான காட்சியை கொடுத்திருக்கும். அடுத்த வரியில தண்டை சத்தம் கலகலன்னு முன்னால் வருகுது. இதை பாடும்போது சிவாஜி சார் காதுகளை தீட்டிக்கிட்டு அந்த சத்தத்தை ரசிப்பார். வாழைத்தண்டு போட கால் நடந்து பின்னால் வருகுது. விஜயஸ்ரீயோட நடைய வாழைத்தண்டுக்கு ஒப்பிடுவார் கவிஞர். இங்க கேமரா ஆங்கில கவனிச்சீங்களா? இயக்குனர் AC திருலோகச்சந்தர் சிவாஜிய ஒரு மாபெரும் மனிதனா காட்ட கேமராவை லோ ஏங்கிள் வச்சிருப்பார். பார்க்கறப்போ பசி மயக்கம் தன்னால் வருகுது, பேச்ச கேட்கறப்போ வந்த மயக்கம் தானா குறையுது. இந்த இடத்துல சிவாஜி ஒரு மேஜிக் பண்ணுவார். மயக்கம் வர மாதிரி கண்ணை சுழற்றிட்டு அடுத்த செகண்ட் அவங்க பேசினா உடனே முகம் எப்படி பிரகாசமாகுமோ அதை அந்த இடத்துல காட்டியிருப்பார். பசிங்கிற கொடுமையை அந்த முக பாவனையில கொண்டு வரதுக்கு ஒரு சிவாஜியால தான் முடியும். வயிறு காலியானா சுத்தும், வாய் பேசினா மனசு முட்டுங்கிற யதார்த்தத்தை அங்க பார்க்கலாம். இப்ப ஒரு ஓமை சொல்றேன் கேளுங்க. ஒரு நல்ல மீன் குழம்பு வாசனை வந்தா நாம என்ன பண்ணுவோம்? மூச்சை இழுத்து அந்த மனத்தை ரசிப்போம்ல. மீன் குழம்பு போல மணக்குறா. சிவாஜி சார் அந்த வரிகளை பாடுறப்ப அந்த மீன் குழம்பு வாசனை நம்ம வீட்டுக்குள்ள வர மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு. ரசத்தை போல கொதிக்கிறா. ரசத்துல அடுப்புல வச்சா டக்குன்னு நுரைச்சு பொங்கும்ல. அவளோட கோபமும் அப்படித்தான்னு சொல்றப்ப தன்னோட கைகளை வச்சு ரசம் கொதிக்கிற வேகத்தை சைகையால காட்டுவார். ஒரு நடிகன் தன்னோட உடம்பையே ஒரு இசைக்கருவி மாதிரி பயன்படுத்துறதுக்கு இது ஒரு கிளாசிக் உதாரணம். விஜயஸ்ரீ செல்லமா கோபப்பட்டு முகத்தை திருப்பறப்ப சிவாஜி சார் ஒரு சிரிப்பு சிரிப்பாரு. அதுல ஒரு ஊரே அடங்கிடும். பாடலோட உச்சகட்டம் இதுதான். காதற் புலாவிலே கறி கிடக்குது, அது அனுமந்தராவ். இங்கதான் கண்ணதாசனும் சிவாஜியும் சேர்ந்து சமத்துவ புரட்சி பண்றாங்க. குலாம் காதர் புலாவிலே கறி கிடக்குது, அது பத்மநாப ஐயர் வீட்டு குழம்பில் கிடக்குது. யோசிச்சு பாருங்க. 1971 ஒரு இஸ்லாமியர் வீட்டு உணவும் ஒரு பிராமணர் வீட்டு உணவும் ஒன்னொன்னு சொல்ல எவ்வளவு தைரியம் வேணும்? இங்க ஒரு குட்டி கதை. ஒரு முறை ஒரு பெரிய அறிஞர்கிட்ட சாதி எங்க இருக்குன்னு கேட்டாங்களாம். அவர் சொன்னாராம்,
மனுஷன் மண்டையிலையும் அவனோட மனசுலையும் இருக்கு, ஆனா அவன் வயிற்றுக்குள்ள இல்லைன்னு. அந்த தத்துவத்தை தான் இங்க சிவாஜி ஆணித்தரமா சொல்றாரு. சோத்தை கண்டா பறக்குது. இந்த வரியை பாடும்போது கைகளை விரிச்சு அந்த சாதி மதம் எல்லாம் பறந்து போற மாதிரி ஒரு நடிப்பு. அந்த இடத்துல அவர் ஒரு நடிகனா இல்ல, ஒரு தீர்க்கதரிசியா தெரிவார். பசிக்கு எதுக்குடா மதம்னு அவர் கேட்கிற கேள்வி இன்னைக்கும் தேவையான ஒண்ணு. கடைசியா இந்த பாட்டை பத்தி யோசிச்சா இது ஒரு வெறும் மியூசிக்கல் வீடியோ இல்ல, இது ஒரு கால பெட்டகம். விஜயஸ்ரீயோட அந்த இளமை துள்ளல் ஒரு பக்கம்னா, சிவாஜி கணேசனோட அந்த முதிர்ச்சியான யதார்த்தமான நடிப்பு இன்னொரு பக்கம். சிவாஜி சார் ஒரு முறை சொன்னாரா, நான் ரிக்ஷாக்காரனா நடிக்கும் போது என் உடம்புல அந்த ரிக்ஷாக்காரனோட வேர்வை மனம் வீசணும்னு. அதை இந்த பாட்டுல பார்க்கலாம். அந்த கஞ்சி கடையத்தை அவர் பார்க்கும் பார்வையில இருக்கிற அந்த ஏக்கம், அது ஒட்டுமொத்த உழைக்கும் வர்க்கத்தோட ஏக்கம். எம்.எஸ். விஸ்வநாதனோட அந்த நாட்டுப்புற மெலடியும் கண்ணதாசனோட சமத்துவ தமிழும் சிவாஜியோட சிகர நடிப்பும் சேர்ந்ததாலதான் 50 வருஷம் தாண்டியும் இந்த பாட்டு அழியாம நிக்குது. இன்னைக்கு நாம பெரிய ஹோட்டல்ல ஏசியில உட்கார்ந்து சாப்பிட்டாலும் ஒரு தெருவோரம் அந்த ரிக்ஷாக்காரர் கஞ்சி குடிக்கிறப்ப கிடைக்கிற அந்த திருப்திய இந்த வரதப்பா பாட்டு நமக்கு அப்படியே கடத்தும். இந்த பாட்டை இனிமே நீங்க பார்க்கும்போது சிவாஜி சாரோட கால் அசைவுகளையும் விஜயஸ்ரீயோட அந்த பானை தூக்குற அழகையும் கவனிச்சு பாருங்க. அதுல ஒரு கலை காவியமே ஒளிஞ்சிருக்கும். உங்களுக்கு இந்த பாட்டுல எந்த இடம் ரொம்ப பிடிக்கும்? அந்த ரசக்கொதிப்பா, இல்ல அந்த சமத்துவ புலாவா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சுவராசியமான நடிப்பு பாடத்துல சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்கள் எல்லோருக்கும் அன்னலட்சுமியில் ஆசி கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.